இந்து புராணங்களில் குறிப்பிடப்படும் 4 யுகங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒன்றாம் சத்திய யுகம், பொற்காலம். இது உண்மை மற்றும் நல்லொழுக்கம் தலை சிறந்ததாக விளங்கிய காலம். மக்கள் தர்மத்துடன் வாழ்ந்து கடவுளின் பக்தியில் முழுமையாக இணைந்திருந்தனர். அவர்களின் ஆயுட்காலம் 1,00,000 ஆண்டுகளாக இருந்தது. இந்த யுகத்தில் மக்களை காத்து வழிநடத்த விஷ்ணு மீன் மற்றும் ஆமை போன்ற பல வடிவங்களில் அவதரித்தார். இரண்டாம் திரேதா யுகம். இந்த யுகத்தில் நல்லொழுக்கம் சிறிது குறையத் தொடங்கியது. மக்களின் தர்மம் முன்னையதை விட சற்றே சிதைந்திருந்தது. விஷ்ணு ராமராக அவதரித்து நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டினார். இக்காலத்தில் மக்கள் 50,000 ஆண்டுகள் வரை வாழ்ந்தனர். மூன்றாம் துவாபர யுகம். இதில் ஒழுக்கச் சிதைவு மேலும் அதிகரித்தது. விஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்து மகாபாரத போரை வழிநடத்தினார். இந்த யுகத்தில் மக்கள் சுயநல ஆசைகளால் செயல்படத் தொடங்கினர். இதன் விளைவாக மோதல், பகைமை மற்றும் போர்கள் அதிகமானது. மக்களின் ஆயுட்காலம் 1000 ஆண்டுகளாக குறைந்தது. நான்காம் கலியுகம், தற்போதைய யுகம். இது அறியாமை, அநீதி மற்றும் ஒழுக்க சிதைவால் நிரம்பிய யுகம். மக்களின் நல்வழிகள் மங்கியுள்ளன. தர்மம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. கலியுகத்தின் முடிவில் விஷ்ணு கல்கி அவதாரமாக தோன்றி உலகை அழித்து புதிய யுகத்தை உருவாக்குவார் என்று நம்பப்படுகிறது. இந்த யுகத்தில் மக்களின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகளாக மட்டுமே குறைந்துள்ளது.